ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில 18 நோன்புகளை பிடித்து 19வது நோன்பை தொடங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 நாட்கள்ல செய்திருக்கிற ஒரு மிக முக்கியமான அமல் என்னன்னு கேட்டா, இஅ்திகாஃப், பள்ளியில் தங்குதல் என்ற ஒரு அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. கடைசி 10ல இஅ்திகாஃப்னா என்ன அர்த்தம்? பள்ளியில் தங்குதல் அப்படின்னு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பத்தி மொத்தமே 5 வசனத்துல தான் சொல்றோம். நோன்பை பத்தி 5 வசனத்துல தான் சூரத்துல் பக்ராவுல சொல்றோம். நோன்புனா என்ன, சட்டத்தை பத்தி 5 வசனம் தான். அதுல 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது, வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருத்தல் என்பதை பற்றி என்ன செய்யலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வலியுறுத்து. 10 நாட்களில் பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருக்கலாம். குறிப்பா கடைசி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாஃப் இருந்திருக்கிறார். பள்ளியில் தனிமையாக இருப்பது, பள்ளியில் தனிமையாக இருப்பது, இதான் ஈத்திகாஃபோட நோக்கம். நாம் எல்லாரையும் விட்டு நம்முடைய வேலைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிகள், நம்முடைய பெற்றோர்கள், இவங்களை விட்டு என்ன செய்யறது? விலகி தனியாக இருப்பது. அல்லாஹ்வை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த அமலுக்கு பேர் தான் என்ன? இஅ்திகாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இஅ்திகாஃப் இருக்கிறதுனால அதுல சில அமல்களை நாம செய்யணும். இஅ்திகாஃப் இருக்கிறார்னா அதுல சில அமல்களை அவர் அதிகமா செய்யணும். இஅ்திகாஃபுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வை நெருங்குவது, உலகத்தை விட்டு தூரமாகி அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகுவது. அதான் இஅ்திகாஃப். உலகத்தை விட்டு தூரமாகி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாகுவது, அதுக்கு பேர் தான் இஅ்திகாஃப். அல்லாஹ்வை நெருக்கமாக்குகிற அமல்கள் என்ன செய்யணும்? நாம அதிகமா செய்யணும். உதாரணத்துக்கு குர்ஆன் ஓதுறது. மற்ற இடங்கள்ல நாம வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறோம். எவ்வளவு நன்மை? ஒரு எழுத்துக்கு எவ்வளவு நன்மை? எத்தனை? 10 நன்மை. அலிஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10, லாம்னு சொன்னா 10, மீம்னு சொன்னா. ஆனா ஒருத்தர் பள்ளிவாசல்ல வந்துட்டு ஒரு ஆயத்து ஓதுறார். காலையில ஒரு ஆயத்து ஓதுறார் அப்படின்னா, ஒரு ஒட்டகத்தை அவர் சந்தையில போய் வாங்கிட்டு வந்த அதை விட இந்த ஆயத்து சிறந்தது, ஓதுறது சிறந்தங்க. ஒருத்தர் 2 ஆயத்தை ஓதுறாருன்னா 2 ஒட்டகத்தை அவர் வாங்கி வருவதை விட சிறந்ததுங்கிறார். ஒருத்தர் 3 ஆயத்து ஓதுறாரு அப்படின்னா பள்ளிவாசல்ல காலை நேரங்கள்ல 3 ஒட்டகத்தை அவர் போய் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வர்றதை விட அவருக்கு சிறந்தது 4 ஒட்டகம். இப்படி ரசூலுல்லாஹ் கூட்டிட்டே போறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆயத்து ஓதுனா ஒரு ஒட்டகத்தை போய் வாங்கிட்டு வர நன்மை அர்த்தம். அந்த ஒட்டகத்தை வாங்கி என்ன செய்யலாம்? அறுத்து அப்படியே ஏழைகளுக்கு தர்மமா கொடுத்தோம்னா எவ்வளவு நன்மை அடையும்? ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுத்தா ஒரு ஒட்டகங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 ஆடு இருக்கும். 10 கூட இருக்கலாம். 150 கிலோவா, 150 கிலோ, 200 கிலோ இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு ஒட்டகத்தை அறுத்து அது தர்மமா கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும்? அதை விட நன்மை எதுக்கு? ஒரு ஆயத்தை காலையில பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதுறது. அந்த வாய்ப்பு எப்பதான் கிடைக்கும்? இஅ்திகாஃப் இருக்கும்போது நமக்கு
அந்த வாய்ப்பு. வீட்டில் என்ன செய்வோம், சகலத்தோடு முடிச்சுட்டு தூங்குறதோட சரி 11 மணி 12 மணிக்கு தான் எந்திப்போம். அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆனா பள்ளியில் இருக்கும்போது ஒரு 10 மணிக்காக என்ன செய்வோம், எந்திரிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 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 மணி நேரமா நமக்கு டைம் கிடைக்கும். அதுல என்ன செய்யலாம், ஒரு 50 ஆயிரத்து ஓதுனா கூட 50 ஒட்டகத்தை என்னது நாம வச்சிருக்கிறத விட சிறந்தது. உடனே அந்த 50 ஒட்டகத்தை வாங்கி அடுத்து தர்மம் கொடுக்கறத விட அது சிறந்தது. ஈத்திகாஃப் இருக்கிறவங்க எதை கவனிக்கணும், அதோட நன்மைகள்ல முக்கியமான நன்மை. ஒருத்தர் ஈத்திகாஃப் இருந்து அதுல குர்ஆன் அவர் ஓதுறாரு, கால நேரத்துல ஓதுறாருன்னா அவருக்கு அவ்வளவு நன்மை இருக்குது. நம்மளால மட்டும் இல்ல, இந்த ஆயத்து ஓதுறது எப்பவுமே நம்மளால மட்டும் இல்ல, எப்போதுமே ஈத்திகாஃப் இருக்கிறனால அந்த சான்ஸ் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அல்லாஹ்வை நெருங்குகிற சஜிதா அதிகமாக தொழுகிறது, அதிகமாக தொழுவது, அதிகமாக தொழுவது மூலமா என்ன கிடைக்கும், அதிகமா சஜிதா செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் இருந்தா தூங்குவோம், இங்க இருந்தா ஒரு 2 ரக்காத் தொழுவோமேன்னு தொழுவோம், 2 ரக்காத், 2 சஜிதாவை என்ன செய்வோம், நாம செய்வோம். வஸ்ஜுது வக்ததி, நபியே சுஜூது செய்யுங்க, அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, நெருங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இங்க ஈத்திகாஃப் இருக்கும்போது அதிகமாக என்ன வாய்ப்பு கிடைக்கும், தொழக்கூடிய நஃபிலான தொழுகைகளை தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு என்ன செய்யும், அதிகமாக கிடைக்கும். நிறைய நன்மைகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் ஈத்திகாஃப் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன, லைலத்துல் கத்ர் இரவ கண்டிப்பா என்ன செய்வார், அவரு பெற்றுக்கொள்வார். பள்ளிவாசல இருந்தா என்ன செய்வாங்க, 10 மணி 11 மணி ஆயிடுச்சா தட்டி தொழுகிற நேரம் ஆயிடுச்சு எழுப்பி விட்டுருவாங்க. வீட்டுல தூங்குனா அசந்து தூங்கிட்டா அந்த இரவு என்ன செஞ்சிடும், போயிடும். 4 நாள் 5 நாள் நம்ம கஷ்டப்பட்டு இரவு தொழுதுட்டு வருவோம், 5ஆவது நாள் என்ன செய்யணும், டக்குன்னு ஏதாவது ஒரு வேலையாகி கொஞ்சம் அசதி ஆயிட்டோமா அந்த இரவு என்ன செய்யும் நமக்கு அப்படி நம்ம தப்பிடும். ஆனால் ஈத்திகாஃப் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த இரவு என்ன செஞ்சிருவாரு, அடைஞ்சிருவாரு. தான் ஈத்திகாஃபினுடைய பிரதானமே தான், லைலத்துல் கத்ர் இரவை அடைவது. அவ்வளவு நன்மை இந்த ஈத்திகாஃப்ல நமக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா தனிமை ஆகுவது. விட்ட வேண்டாம், பாப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், பிள்ளை வேண்டாம், மனைவி வேண்டாம், யாருமே வேணாம், பிள்ளையாசர் போய் அல்லாஹ் மட்டும் திக்ர் செய்யப்பட்டு துக்காது. தனிமையாகுவது. கபருக்கு போறாங்க இப்படிதான் போனோம், அந்த ஃபீலிங்கே அதான் உருவாக்கும். தனியா ஒரு டென்ட் போட்டு என்ன அதுல உட்காரும் போது, தனிமையில் உட்காரும் போது அந்த அந்த சிந்தனை நமக்கு வரும், இப்படிதான் இருக்க போறோம் நாம கபூர்ல நம்ம தனிமையா இருக்க போறோங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யும், அது நமக்குள்ள உருவாக்கி தரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் எது இருக்குது, ஈத்திகாஃப். குறிப்பா லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைஞ்சிடலாம். அதிகமா குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய நஃபிலான தொழுகைகள் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யும், நம்ம கிடைக்கும். அல்லாஹ்வை அதிகமா நினைச்சு பார்க்கிற ஒரு வாய்ப்பு. சொல்றாங்க இல்ல, தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா சபஅத்துன் யظلهم الله في ظله يوم لا ظل الا ظله. மறுமையினால சூரியன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனுஷனுக்கு தலைக்கு அருகாமையில் என்ன செய்வான், குறிப்பிட்ட தூரத்துக்கு அல்லாஹ் கொண்டாந்துருவான். ஒருத்தரும் என்ன செய்வாங்க, வேர்வையில ஒரு அளவு அவங்கள வேர்வை முக்கிக்கிட்டே வரும், அந்த அளவுக்கு கடுமையா இருக்கும். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 பேருக்கு நிழல் கொடுக்கிறான். அதுல 7வது நபர் யாரு, தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து அழுதவர். அல்லாஹ் நினைச்சு அழுதுறேன்னா இது வரைக்கும் சரியா தொழாம இருந்துட்டன அப்படின்னு நினைச்சு அழுகுறது இருக்கு. இது வரைக்கும் நிறைய பாவங்களை பண்ணியிருக்கிறன அப்படின்னு நினைச்சு அழுகுறதும் இருக்கு. எனக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை சரியா பயன்படுத்தாம போயிட்டன அப்படிங்கிற அழுகையும் இருக்கு. கபருக்கு எதையுமே நான் இன்னும் தயார் பண்ணி வைக்கலைய அப்படிங்கிற அழுகையும் இருக்கு. இப்படிதானே நிறைய பேர் வரலாற்றுல அறிஞர்கள் நிறைய பேர் அழுதுருக்காங்க. எதுக்கு, ஷஃப்ரி பாயிதோன்
வஸாலி லையபுலுகனி வலிபகாயா துனூபி வல் மௌத் யத்லுபுனி. மறுமையின் பயணம் என்பது தூரமானது, ஆனால் அதற்கான எந்த ஒரு தயாரிப்பும் என்னிடத்தில் இல்லையே. என்னுடைய பாவங்கள் என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மிகைத்துக் கொண்டே இருக்கிறது. வல் மௌத் யத்லுபுனி, அதே நேரத்தில் மரணம் என்னை தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. எப்ப என்ன பிடிக்கும்னு தெரியாது, என்னை தேடிக்கொண்டே இருக்கிறது மரணம். இதெல்லாம் யார் சொன்னது? இபாதத்திலே திளைத்த மக்கள் சொன்னது. அப்பா தொழுதுட்டு போன மக்கள் சொன்னது இல்லை. இபாதத்திலே இருந்து இபாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் சொன்ன விஷயம். சஃப்ரி பஈதுன் வஸாதி லையபுலுகனி. நீண்ட மரண பயணத்துக்காக எதையுமே துனியால நான் சம்பாதிக்கலையா அப்படின்னு செஞ்சிருக்கிறாங்க. கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி அழுதிருக்கிறார் என்ற வரலாற்று செய்திகளை நாம் படிக்கணும். எனவே தனியாக இருந்து அழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இந்த இத்திகாஃப்ல கிடைக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இத்திகாஃப் நம்ம இருக்கணும்னா 19 நோம்பு முடிச்சு 20 நோம்பு காலையில வந்துட்டீங்கன்னா ஃபஜ்ரோட வந்துட்டீங்கன்னா வச்சுக்கலாம், இருந்துக்கலாம். ஏன்னா நீங்க நைட் 21 இரவு வந்துடும், அப்படிதானே? அப்ப நீங்க அதுக்கு முன்னாடி மகரிபில இங்க வந்துடணும், மகரிபுக்கு முன்னால வந்துடணும். இல்லைன்னா காலையிலே கூட என்ன செய்யலாம், காலையில வர்றது சிறந்தது. இப்போ 20 நோம்பு சகர் வச்சுட்டு என்ன செஞ்சிடணும், நீங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நோம்பு சகர் வச்சுட்டு பள்ளிக்கு வந்துருவாங்கன்னா, ஆனா தனிமையாகுவது என்பது மகரிபுக்கு முன்னால தனிமை ஆயிடுவாங்க. ஹதீஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு அறிஞர்கள் விளக்கும் போது அப்படிதான் விளக்குறாங்க. 20ஆம் தேதி காலையில சகர் வச்சுட்டு ரசூலுல்லாஹி செஞ்சிருவாங்க, பள்ளிக்கு வந்துருவாங்க, மக்களா இருப்பாங்க. ஆனா மகரிபுக்கு முன்னாலே என்ன செஞ்சிருவாங்க, தன்னை முழுவதுமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் என்ற விஷயத்தை என்ன செய்ய முடியும், நான் பார்க்க முடியும். ஒரு நாள் இருக்குன்னா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். 2 நாள் நான் இருக்க போறேன், ஈத்திகாஃப் இருக்க போறேன்னா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். ஒரு இரவு ஒருத்தர் இருக்க போறேன்னா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சில காலத்துல அந்த மாதிரி சம்பவங்கள் என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எனவே இதுல கொஞ்சம் ஒரு முயற்சிகள் இன்ஷா அல்லாஹ் நாம எடுத்தோம்னா இந்த எல்லா நன்மைகளையும் என்ன செய்ய பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். சென்ற வருடம் வைத்த இத்திகாஃப் இருந்த சகோதரர்கள் இந்த வருஷமும் இருக்க என்ன செய்ய இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்களை நம் அனைவரையும் கொண்டு சேர்ப்பானாக. வாஃபி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.